ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரொம்பவே எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் எந்த வடிவங்களில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு புதிருக்குமான முதலெழுத்து கொடுக்கப்படும். அதுபோல் ஒவ்வொரு புதிருக்குமான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகளை வச்சு நீங்கள் ரொம்பவே எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் இன்று நாம் புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நான் இன்றைக்கு கூறக்கூடிய புதிர்கள் அனைத்துக்கும் நான் சில குறிப்புகள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு பொதுவான குறிப்பு நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே வகையான எழுத்து தான், ஒரே எழுத்தாக தான் அமைய போகிறது. ஒரே எழுத்து தான். வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து. அதாவது சிறிய ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இதில் துணைக்கால் வரக்கூடிய ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதோ பல்வேறு வகையான நல்ல விசேஷங்களுக்காக இது பார்ப்பாங்க. இது மொத்தம் 12 இருக்கக்கூடியது. 12 இருக்கக்கூடிய ஒன்று, அதன் பெயர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, ஒரு நாட்டில் தலைமையாக இருக்கக்கூடிய ஒருவரை மன்னர் அப்படின்னு சொல்லுவோம், அரசன் சொல்லுவோம் இல்லையா. மன்னர், அரசன் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்து ரா, மொத்தம் 2 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புது சார்ந்த கூடுதல் குறிப்புகள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் கேப்பை இருக்கு இல்லையா, ஆரோக்கியமான உணவுப் பொருட்களில் கேப்பை இருக்கு இல்லையா, அந்த கேப்பை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல். கேப்பை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல். முதல் எழுத்து ரா, மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்டது. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். சதுரங்க விளையாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது செஸ்ஸுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அதில் அனைத்து பக்கங்களிலும் செல்லக்கூடிய ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் செஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சதுரங்க விளையாட்டு. அந்த சதுரங்க விளையாட்டில் செஸ்ஸில் அனைத்து வழிகளிலும் அனைத்து பக்கங்களிலும் செல்லக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்து. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 3 எழுத்துக்கள். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது.
முதல் எழுத்து வந்து ரா அப்படிங்கிற எழுத்து. ஆனால் மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் இசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு இசைக்கும் ஒவ்வொரு வகையான வடிவங்களில் இது இசைக்கப்படும். மொத்தம் 7 இருக்கக்கூடிய ஒன்று. முதல் எழுத்து ரா இசை சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்து ரா மொத்தம் 3 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 5 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா, திருவிழா காலங்களில் இது அமைக்கப்படும். திருவிழா காலங்களில் இது அமைக்கப்படும். சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று, அனைவருக்குமே மிகவும் பிடித்த ஒன்று. இதில் ஏறி பல்வேறு வகையான சுற்றுகளை சுற்றினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். திருவிழா காலங்களில் அமைக்கப்படும் ஒன்று. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஊரின் பெயர். கடல் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயர். இது ஒரு சுற்றுலாத்தலம். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல் எழுத்து ரா, மொத்தம் 6 எழுத்துக்கள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நிறைவடைந்தது. இன்று நாம் பார்த்த புதிர்கள் அதற்கான குறிப்புகள் வந்து ரொம்ப எளிமையாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பல்வேறு வடிவங்களில் புதிர்களுக்கான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.